முதலமைச்சர் ஸ்டாலின் கூலி படக்குழுவினரை பார்த்து அந்த படத்துக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி அவரும் பார்த்தோம்னா கூலி படத்தை நான் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது, இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதே நேரத்தில் பார்த்தோம்னா உண்மையிலேயே கூலி உயர்வுக்காக போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கைக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுக்காம இரவோடு இரவாக அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் சேகர்பாபு பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளில வரும்போது ஊடகங்களை பார்த்து பேச்சுவார்த்தையா, என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு அவர் காட்டின உடல் மொழி அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாக நாங்கள் வாக்குறுதியெல்லாம் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு வேற அதிகாரத்தோட பேசினார். ஆனால் சேகர்பாபு சொன்னதுக்கு மாறா திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் வாக்குறுதி 153 10 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிகிற எல்லா ஒப்பந்த பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்யணும், அது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வாக்குறுதி 285 அதில் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுடைய பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களே பார்த்தோம்னா அதிமுக ஆட்சியை நோக்கி கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு எழுதியிருந்தார். இதுக்கெல்லாம் மேலே அதிமுக ஆட்சியில் போராடினவங்க மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இவ்வளோ சொல்லியிருந்தோம், சேகர்பாபு பார்த்தோம்னா வாக்குறுதியில் நாங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். சரி, சேகர்பாபு போனார். அடுத்தது அமைச்சர் KN நேரு வந்தார். அவர் தூய்மை பணியாளர்களுடைய போராட்ட குழுவோட பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். ஆனால் அவருமே பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்ட குழுவினர் சொன்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக மாறிச்சு. அப்போ போராடுறவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அது சம்பந்தமாக பேசாமல் எப்போ போராட்டத்தை முடிக்க போகிறீங்க, எப்போ கலைஞ்சு போக போகிறீங்க அப்படிங்கிறது மட்டுமே பேசுறது அப்படிங்கிறது என்ன வகையான பேச்சுவார்த்தை அணுகுமுறை அப்படிங்கிற கேள்வி எழுது. அதே மாதிரி இந்த அணுகுமுறையில் என்ன சமூக நீதி இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் எழுது. கூலி படம்னு இல்லை, எந்த படத்தை வேணால் முதலமைச்சர் போய் பார்க்கலாம், வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் பொழுதுபோக்குக்குன்னு ஒரு நேரம் இருக்க வேண்டியது தான். அதெல்லாம் யாரும் இங்கே தப்பு சொல்லலை. ஆனால் கூலி படக்குழுவை சந்திக்கிற அளவுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இருக்கும்போது, அவங்களை நேரில் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நேரம் இருக்கும்போது, சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக ரிப்பன் பில்டிங் எதிரில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட குழுவினரை கூப்பிட்டு பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் தீவிரமாக நடந்தப்ப பிரதமராக இருந்த மோடி அவர்கள் விவசாயிகள் போராட்டத்தினுடைய பிரதிநிதிகளையோ விவசாயிகள் போராட்டத்தையோ அவர் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் அதே சமயம் விவசாயிகளை சந்திக்க நேரம் கொடுக்காத பிரதமர், அவர்களுடைய போராட்டத்தை பற்றி கேள்வி கேட்காத பேசாத பிரதமர் நடிகர் நடிகைகளோட பேசிக்கிட்டு அவங்களோட சந்திக்கிறதுக்கு மட்டும் நேரத்தை தாராளமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனம்லாம் பிரதமர் மோடி அவர்கள் மேலே எழுப்பப்பட்டுச்சு. அப்போ அன்னைக்கு பிரதமர் மோடி மேலே எழுப்பப்பட்ட அதே விமர்சனங்கள் தான் இன்னைக்கு உங்கள் மீதும் எழுப்பப்படுகிறது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தோம்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் பல திட்டங்களை வீடுகளுக்கே போய் கொடுக்குறாரு. அந்த வீடியோக்கள்லாம் வெளியில் வருது. சோசியல் மீடியாவில் யாரை பற்றின செய்தி வைரல் ஆனாலும் அவங்கள நேரிலேயே கூப்பிட்டு பாராட்டுறாரு. நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவமதிக்கப்பட்டப்ப அவங்க வீட்டுக்கே நேரடியாக போய் சாப்பிட்டாரு. ஆனால் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுறப்ப அவர்களை சந்திக்கிறதுக்கு மனம் இல்லாதது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழத்தானே செய்யும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த உங்களுடன் அப்படிங்கிறதுல தூய்மை பணியாளர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அவங்களுடைய கோரிக்கை என்ன? தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களுக்கு மேல போராடி இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தால நிறைவேற்ற முடியாத கோரிக்கையா? ஒரு மாநகராட்சியையே ஒரு மாநிலத்தையே சுத்தம் பண்ற தொழிலாளர்களுடைய பணி அரசு பணியா இருக்க முடியாது. அது கான்ட்ராக்ட் பணியாக தான் இருக்கும். அது பிரைவேட் கான்ட்ராக்டர் கீழே தான் அவங்க வேலை செய்ய முடியும். அப்படின்னா வேற எந்த பணி இங்கே அரசு பணியாக இருக்க முடியும்? பணி நிரந்தரம் வேணும், தனியார் மயம் கூடாது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்த தொழிலாளர்கள் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஜூலை 31, 2025 வரைக்கும் நாங்கள் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமோ அதே சம்பளத்தை எங்களுக்கு உறுதி பண்ணுங்க, அது போதும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க கோரிக்கையில். அப்போ அவங்க ஒன்றும் விடாப்பிடியா நாங்கள் தனியார் மயத்தை ஒழிக்காம இங்கிருந்து எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு நிற்கல.
பணி நிரந்தர சீட்டை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்லாம் நிற்கல. அவங்க வச்சது கோரிக்கை அப்படிங்கிறது ஜூலை 31 வரைக்கும் எங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்களோ எங்களுக்கு அதே சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே எந்த அளவுக்கு இறங்கணும்னு அரசு எதிர்பார்க்குது. அப்போ ஜூலை 31 வரைக்கும் ஒரு நாளைக்கு 753 ரூபா அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்கள் போராடி வாங்கின உரிமை. அதே சம்பளம் எங்களுக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லா மாதமும் இருக்கணும், அதை உறுதி பண்ணுங்கன்னு தானே கேட்குறாங்க. அப்போ இந்த சாதாரண கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாது. இதுக்கு கூட 13 நாள் போராடின பிறகு 12 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு கைது செய்துதான் இந்த அரசாங்கம் இந்த போராட்டத்தை முடிக்க நினைக்கும். அவங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க முயலாது அப்படின்னா இது என்ன மாதிரியான சமூக நீதியை நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்படி என்ன நிறைவேற்ற முடியாத கோரிக்கை இது? 1953 தொழிலாளர்கள் இந்த 2 ஜோனில் இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் 23,000க்கும் மேலே சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ராம்கிக்கு போனால் எங்களுக்கு 16,000 மாறிடும், பிரைவேட் கான்ட்ராக்டர் கீழே போனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 6,000லேருந்து ஒரு 7,000 ரூபா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸாக நிற்கிது. அவங்க முன்னாடி வாங்கிட்டு இருந்த ஜூலை 31 வரைக்கும் வாங்கின சம்பளத்துக்கும் ராம்கிங்கிற தனியார் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்கிற சம்பளத்துக்கும் 7,000 ரூபா கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது 1953ங்கிறத 2,000 பேர்னு வச்சுக்கோமே. ஒரு ஆளுக்கு 7,000 ரூபா அப்படிங்கிறது மாதத்துக்கு 1.4 கோடி ரூபாய். வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 17 கோடி ரூபாய். 17 கோடி ரூபாய் இல்லாமலா இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அல்லது 17 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தை ப்ரெஷர் பண்ண முடியாத இடத்துல அரசாங்கம் இருக்குதா அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக ஆதரவாளர்களாக பேசக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 ஜோனுக்கும் கொடுத்தா மற்ற 10 ஜோன்லையும் கேட்பாங்கல்ல, அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக, தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறும்ல, எல்லா ஜோனுக்கும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஜோனுக்கு ஒரு வருஷத்துக்கு 17 கோடி எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா 15 ஜோனுக்கு அப்படின்னு போட்டோம்னா 127 கோடி கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா வரும். ஒரு வருஷத்துக்கு 127 கோடி ரூபாய் கூட செலவு பண்ண முடியாத இடத்துல அவ்வளவு பொருளாதார சிக்கல்ல அரசாங்கம் இருக்குதா? ஒட்டுமொத்த 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய மாநகராட்சியை தூய்மையாக வச்சுக்கிற தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு வருஷத்துக்கு 127 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாத, அதிகமாக செலவு பண்ண முடியாத நிலையில தான் அரசாங்கம் இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் 2,500 கோடி ரூபாய்க்கு மேலே கான்ட்ராக்டை கொடுத்து ஒரு தனியார் அவனால் இந்த மாநகராட்சியை சுத்தம் செய்கிற பணியை நிர்வகிக்க முடியும் அப்படின்னா அதை அரசாங்கம் தான் கொடுக்குது, அந்த 2,500 கோடி ரூபாய் பணத்தை அப்படிங்கிறத, கான்ட்ராக்ட் பணத்தை அப்படிங்கிறத. ஏன் இதை அரசாங்கமே செய்யக்கூடாது? ஏன் தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வி. ஏன்னா யாருமே செய்ய முடியாத வேலையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. மாடு செத்தா, நாய் செத்தா, மனுஷன் செத்தா எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி மனித கழிவு, மிருகக்கழிவு, மெடிக்கல் வேஸ்ட்டு, கெமிக்கல் வேஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு தூய்மை பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு பெரிய வெள்ளம் சென்னையே, ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சியே குப்பை காடாக மாறுச்சுன்னா அந்த குப்பை காட்டை மறுபடியும் சிங்கார சென்னையாக மாற்றுறதுக்கு தூய்மை பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் செய்கிற அவங்களுக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும் பலன்? அவங்கள உட்கார வச்சு பூஜை பண்ணுவாங்க, அவங்கள நடந்து போக விட்டு மேலேருந்து பூ தூவி வீடியோ எடுப்பாங்க, அவங்களோட உட்காந்து தூய்மை பணியாளர்களோடு உட்காந்து டீ குடித்தோம் அப்படின்னு டீ குடிப்பாங்க. இது மட்டுமே போதும். ஆனால் அவங்க கேட்குற சம்பளத்தை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. என்ன வகையான அணுகுமுறை இது? ஒரு மாநகராட்சிக்காக 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. பல ஆபத்தான கழிவுகளை அவங்க கையால் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட இல்லாமல் கையாண்டிருக்காங்க. இப்படி உழைச்ச ஒரு மனித சக்தியை கொண்டு போயிட்டு ஹியூமன் ரிசோர்ஸை ஒரு தனியார் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட கூலி அடிமை மாதிரி கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது இதை என்ன மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுலேயும் அப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய சம்பளம், வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தை கூட அவங்க எக்ஸ்ட்ரா கூட கேட்கல, நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தை எங்களுக்கு உறுதி பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க. யூஸ்வலாக ஒரு பணியாளர், ஒரு சாதாரண எல்லா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒர்க்கரு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறாருன்னா அவர் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பார். இங்கே இவங்க இன்க்ரிமெண்ட்லாம் கேட்கல, ஏற்கனவே நாங்கள் என்ன ஊதியம் வாங்கினோமோ
அந்த ஊதியத்தை எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கூட உறுதி பண்ண முடியாதா? அப்படி உறுதி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு ஆளுங்கட்சியை நோக்கி கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது அரசியலுக்காகவா அப்படிங்கிறதும் கேள்வி. இப்போ தூய்மை பணியாளர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது அவங்களோட நடத்தின பேச்சுவார்த்தையில் அவங்க சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு கேட்குறத பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்களை இதை விட மோசமாக நடத்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு தான் கேட்க தோணுது. சென்னை மாநகராட்சியினுடைய ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் ஒன்றா சேர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சாங்கன்னா ஒரு வாரம் தாங்காது சென்னை. அப்போ இதெல்லாம் ஒரு அரசாங்கம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இந்த ராம்கி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இந்த 2 ஜோன்களுடைய கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த ராம்கிங்கிற நிறுவனம் வந்தால் அப்படியே சென்னையை பளபளப்பாக மாற்றி விட்டுருமா? அந்த நிறுவனத்தின் மேலே பல மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டு, முறைகேடு குற்றச்சாட்டு, ஒழுங்காக வேலை செய்யலை, ஒழுங்காக கிளீன் பண்ணலங்கிற குற்றச்சாட்டு, இப்படி பல குற்றச்சாட்டு அந்த நிறுவனத்தின் மேலே இருக்கு. அஸ்ஸாமில் கவுஹாத்தி நகரத்தில் ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தம், இந்த தூய்மை பணிக்கான ஒப்பந்தங்கிறது 2012 அவங்க மீதான முறைகேடுகளை சுட்டிக்காட்டி கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிஏஜியினுடைய அறிக்கை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ராம்கி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே செய்யலை, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கையே இந்த ராம்கி நிறுவனத்தின் மேலே 2012 குற்றம் சாட்டுச்சு. அதே மாதிரி இந்த ராம்கி குரூப் வந்து பார்த்தோம்னா பல ஃப்ராடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் குரூப் பார்த்தோம்னா 20 மாதத்துக்கு இந்த கம்பெனியை டீபார் பண்ணாங்க. அதாவது இவங்க ஒரு கான்ட்ராக்டை எடுத்துட்டு அதிலிருந்து சில சப்கான்ட்ராக்டை வந்து அன்அஃபிஷியலாக கொடுத்துட்டு அதை அவங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் குரூப்பே பார்த்தோம்னா இவங்களை தடை பண்ணாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுற கான்ட்ராக்டை எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்கிராப் கலெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஊருக்குள்ள, அவங்களுக்கு இல்லீகலாக வந்து அந்த மெடிக்கல் வேஸ்ட்டுங்களுடைய அந்த சிரஞ்சியிலிருந்து மெடிக்கல் வேஸ்ட்டுங்களுடைய ஸ்கிராப்பை உள்ளூர் ஸ்கிராப் கலெக்டர்ஸுக்கு இல்லீகலாக விற்றுருக்காங்க. இதுவும் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டாக மாறி இருந்தது. ஏன் நம்ம ஊரில் இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தோம்னா 2009 அந்த மார்க்கெட்டில் இருந்து வர காய்கறி கழிவுகள், பழங்கள் கழிவுகள், இந்த மாதிரியான கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ராம்கி நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுலேயே இவங்க பல முறைகேடுகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஹைகோர்ட் அப்பாயின்ட் பண்ண டீம் ரிப்போர்ட்டே கொடுத்தாங்க. அதில் என்ன மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் அவங்க மேலே வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 25-30 டன்னு இந்த வேஸ்ட்டை வந்து எடுத்துன்னு போயிட்டு இவங்க பில்லில் என்ன கொடுத்துட்றதுனா 60-70 லோடு ஏற்றிட்டு போன மாதிரி பில்லு கொடுத்துட்றது. இந்த ராம்கி குரூப்பினுடைய இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அன்ப்ரொஃபஷனல் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் அப்படின்னு ஹைகோர்ட் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட டீம் வந்து சொல்லிச்சு. அப்போ இந்த மாதிரி முறைகேடுகளில், நிறைய முறைகேடுகளில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தான் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்குறீங்க. நீங்கள் ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டான கம்பெனி கொடுத்து அது சென்னையை முழுக்க பளபளப்பாக மாற்ற போகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பல ஊரில் பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டே வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒடிசாவில் கட்டாக் மாநகரத்துலேயும் இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பல அலிகேஷன்ஸ்னால கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இனிமேல் அதை எப்படி கேன்சல் பண்ண முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க மாநகராட்சியை சேர்ந்தவங்க. சரி, அதை கூட ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். ஏன்னா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறத தனியார் மயமாக்குற திட்டம் அப்படிங்கிறது திமுக, அதிமுக 2 ஆட்சிகள்லையுமே தொடர்ச்சியாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு வேலை தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஒன்றிய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்வச் பாரத் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இதிலெல்லாம் ஒரு துணை திட்டமாகவே இந்த தனியார் மயமாக்குற திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டு எல்லா மாநிலங்களையும் எல்லா மாநகரங்கள் மேலேயும் இது வந்து ஒரு முக்கியமான திட்டமாக முன்வைக்கப்பட்டுச்சு. அதனால் இதில் வந்து பெரிய பெரிய சக்திகள்லாம் பின்னாடி இருக்குது. இதை வந்து உடனடியாக அது சொன்ன உடனேலாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறத கூட சரி ஒரு பக்கம் வச்சுருவோம். ஆனால் ஊதியத்தை உறுதி பண்ண முடியாது அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இப்போ மாநகராட்சி ஆணையரே இருக்கிறாரு, அவரை வந்து திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, மாநகராட்சி வந்து இப்போ ஸ்மார்ட் சிட்டி மிஷன் ஆயிடுச்சு, ஸ்மார்ட் சிட்டி மிஷனில் சிட்டி வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுடுச்சு. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறத அதை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி தான், லிமிடெட் கம்பெனியாகத்தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை. அதுக்கு ஒரு சிஇஓவும் இருக்கிறாரு சென்னை ஸ்மார்ட் சிட்டி பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த சிஇஓவின் கீழே தான் நீங்கள் இயங்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு அரசாங்கம் இனிமேல் சம்பளம் தராது, சென்னை ஸ்மார்ட் சிட்டி லிமிட்டட்லேருந்து உங்களுக்கு சம்பளம் தருவாங்க, அந்த சிஇஓக்கு கீழே நீங்கள் இயங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளம் இருக்குல்ல ஆணையராகிய நீங்கள், இப்போ வாங்கிட்டு
வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தில் 1/3 குறைச்சி தான் உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே சிஇஓ உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாலோ மாநகராட்சி ஆணையர் அதை ஏற்றுக்குவாரா? இல்லை சாதாரணமாக எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஊழியருமே கூட அவங்கள திடீர்னு இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி கை மாறிடுச்சு, அதனால் உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வாங்கிட்டு இருந்ததை விட பெரிய அளவு குறைய போகுதுன்னு சொன்னால் எந்த நிறுவனத்தின் ஊழியர்களுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட அறத்தின் பால் நீதியின் பாலுமே இது முறையான செயல் கிடையாது. மாநகராட்சியின் கீழே கான்ட்ராக்டா வேலை செஞ்ச பணியாளர்களை அவர்களுடைய சம்பளம் அதே சம்பளமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது மாநகராட்சியினுடைய மாநில அரசினுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த ஊழியர்கள் 13 நாள் போராட வேண்டியிருக்கு, இரவும் பகலமா போராட வேண்டியிருக்கு, பல அவச்சொல்களை கேட்க வேண்டியிருக்கு, 12 முறை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. எல்லாம் நடத்தினாலும் உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதை பரிசீலிக்க கூட நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கு பல விமர்சனங்களை திமுக அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது உருவாக்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தோம்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் நிறைய அதிரடி சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறோம் அப்படின்னு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஒரு 6 திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. திட்டங்களை அறிவிக்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான், வரவேற்கிறோம். ஆனால் இந்த திட்டங்களை நீங்கள் எப்போ வேணால் அறிவிக்க முடியும். இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை கைது பண்ணிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து சிறப்பு திட்டங்களை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு அப்பட்டமா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா இருக்கு. கடைசி வரைக்கும் அவர் அந்த பிரஸ் மீட்ல தூய்மை பணியாளர்களுடைய ஊதியம் அதே ஊதியம் உறுதி செய்யப்படுமா அப்படிங்கிறத பத்தி பேசவே இல்லை. அப்ப நாங்க கேட்கறத கொடுக்க மாட்டோம், கொடுக்கறத வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்குது. தூய்மை பணியாளர் தானே, இவங்களுக்கு போய் நம்ம 150 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணுமா? வேற எத்தனையோ திட்டங்களுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுது. எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது. அரசாங்கம் இதை விட அதிகமாக செலவு பண்ணக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. ஆனால் 127 கோடியை தூய்மை பணியாளர்களுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மனநிலையா இது அப்படிங்கிற கேள்வி எழுது. அதே மாதிரி இணையதளங்களில் திமுக ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க சிலர் இன்னொரு விவாதத்தை எழுப்புறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே 10 சோனில் வந்து பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் பண்ணலை, அது தனியார் மயமாக்கும் போது அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அவங்களாம் அமைதியாக தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டும் 2 ஜோன்லேருந்து திடீர்னு வந்துட்டு ஏற்றுக்க முடியாது, பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது இது உள்நோக்கம் உள்ளதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. அதாவது எனக்கு தேவை இருக்குது, மற்றவங்களாம் கேட்கல அப்படிங்கிறதுனால நீயும் உன் தேவையை கேட்கக்கூடாது அப்படின்னு குரல் வலையை நெருக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையில் ஜனநாயகமே கிடையாது. இப்போ இந்தியா முழுக்க பல மாநிலங்கள், பெரும்பாலான மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க, இந்தியை ஏற்றுக்கிட்டாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க, நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் எதிர்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள் என்ன கேட்குறாங்க? எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நீங்கள் மட்டும் எதுக்கு தனியாக எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி எவ்வளவு நியாயமில்லாத கேள்வி அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு வேண்டாம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய சிக்கல், நாங்கள் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கான காரணங்களாக நாங்கள் இதெல்லாம் முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டாம்னா எங்களுக்கு வேண்டாம், அவ்வளோதான். மற்றவங்களாம் கேட்கல, நீ மட்டும் ஏன் கேட்குற அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பார்த்து கேட்கிற கேள்விக்கும் தமிழ்நாடு அரசு தூய்மை பணியாளர்களுடைய போராட்ட குழுவை பார்த்து கேட்குற கேள்விக்கும் எந்த வித்தியாசம் இருக்குது? அதனால் மற்றவங்க கேட்கல, நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையே இல்லாத வாதம். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் நிறைவேற்றவே முடியாத கோரிக்கைகள் வச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதும் இந்த போராட்டத்தின் கோரிக்கையை திசை திருப்புகிற அடிப்படையே இல்லாத ஒரு வாதம்னு தான் சொல்ல முடியும். ஒரு அடிப்படை ஊதியத்துக்காக போராடின தூய்மை பணியாளர்களை கடும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இரவோடு இரவாக கைது செஞ்சு, அதிலும் சில தூய்மை பணியாளர்கள் பார்த்தோம்னா கடுமையாக காவல்துறையால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கூட ஊடகங்களில் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை, ஒரு அடிப்படை உரிமைக்காக போராடினவங்க மேலே இந்த மாதிரி அடக்குமுறைகளை அரசு ஏவுறது அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கணும்.